ரைட் நீல வந்துட்டு ஒரு ஷார்ப் பெயின் அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்க 2 செஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு அப்போயே பெயின் கொஞ்சம் கம்மியான ஃபீல் வந்ததுனால நான் வந்துட்டு போகிறத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீல பெயின் ஆச்சு. ஹாய் ஆல், என்னோட பேர் வந்துட்டு வின்சென்ட் ராஜ். நான் பெரியார் நகர்ல இருந்து வரேன். ஒரு 13 மந்த்ஸ் முன்னாடி என்னோட ரைட் நீல வந்துட்டு ஒரு ஷார்ப் பெயின் அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனேன். அவங்க வந்துட்டு லைக் ஒரு 2 செஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு அப்போயே பெயின் கொஞ்சம் கம்மியான ஃபீல் வந்ததுனால நான் வந்துட்டு போகிறத நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீல பெயின் ஆச்சு. நடுவில் அப்பப்போ பெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் அதை பெருசாக மைண்ட் பண்ணல. பட் ஒரு நாள் உட்காந்துட்டு எழுந்தும்போது ரைட் நீல ஸ்ட்ராங்காக பெயின் ஆனவுடனே நான் வந்து சரி கூகுளில் வந்துட்டு ஆர்த்தோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு கூகுளில் வந்துட்டு என்னோட வீட்டு நியர்பையில் பெஸ்ட்டான ஆர்த்தோ கிளினிக் எதுன்னு சர்ச் பண்ணும்போது ஹோப் ஆர்த்தோக்கு நல்ல குட் ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நான் வந்து பார்த்தேன். டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு என்னை எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு டயக்னோசிஸ் சொன்னார். இந்த மாதிரி தான் இருக்கும், எதுக்கும் நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நான் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாரோ அந்த ரிப்போர்ட்டு தான் எம்ஆர்ஐவே இருந்துச்சு. என்னோட ரைட் நீல இருக்க மீடியல் மெனிஸ்கஸில் ஹாரிசான்டல் டயராக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ஏசிஎல்ல பார்ஷியல் டயராக இருக்குது. இது ரெண்டுமே நீஸில் இருக்கிற லிகமெண்ட்டு. ஸோ டாக்டர் வந்துட்டு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று சர்ஜரி, ரெண்டாவது வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன். ஸோ சர்ஜரியில் வந்துட்டு என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல டியூ டு சம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ பிஆர்பி ப்ரொசீட் பண்ணேன். பிஆர்பி போட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் எனக்கு நீஸ்லாம் வந்துட்டு சொல்லனாச்சு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ எதுவுமே ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் போக பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ நல்லா நடக்க முடியுது. நான் ஓடுறேன், குதிக்கிறேன். டாக்டர் எல்லாம் பண்ணக்கூட தான் சொன்னாங்க. பட் நான் லைட்டாக அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹோப் ஆர்த்தோவில் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட பெயின் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு. டாக்டர் ஜபராஜ் சாரோட எக்ஸ்பர்டீஸ் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன்.